நமக்கு தெரியும் நம்முடைய பாராளுமன்றத்தில் 273 தாண்டினாவே பிரதமர் வந்துருவாங்க ஐயா. 280 சரி, 290 சரி, 300 சரி, 310 சரி. ஆனா மோடி ஐயா ஏன் 400 என்று சொல்லுகின்றார்? உன் கூட்டணி கட்சி ஜெயிக்க போறது ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் இப்ப உயிரோடு இல்ல, சிவசேனா இல்ல, உங்க கூட நிதிஷ்குமார் கட்சிக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இந்த 353ல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பெற்ற அந்த 45 சீட் இன்னைக்கு உனக்கு கிடையாது. அப்ப உன்னுடைய மொத்த எண்ணிக்கை 265 தான் உன் கதையே வருது. இந்த லட்சணத்துல ஒரிசாவினுடைய அந்த நவீன் பட்நாயக் கட்சி அவரும் கூட கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அகாலிதளம் பஞ்சாப்ல கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. மேற்கு வங்கத்துல 18 சீட் வாங்கினானுங்க. மேற்கு வங்கத்திலும் ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. இந்த கணக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 சீட் வராது. 240 சீட்டு தான் இவங்களுக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இதுல மத்திய பிரதேசத்துல கொஞ்சம் புடுங்கிக்கிச்சு, ராஜஸ்தான்ல கொஞ்சம் புடுங்கிக்கிச்சு, குஜராத்ல கொஞ்சம் புடுங்கிக்கிச்சு, உத்தரப்பிரதேசல கொஞ்சம் புடுங்கிச்சுன்னா 200 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதாங்க பிஜேபியோட மொத்த டாலி. கடந்த தேர்தலில் கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க, இன்னைக்கு அதுவும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில 200 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத மோடிக்கு தேர்தல் கமிஷன் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் உதவியாலும் இந்த எந்திர வாக்குப்பதிவின் உதவியாலும் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற முடியும் என்பதான் இன்றைக்கு நிதர்சனம். அப்ப வெறுமனே 200 சீட்டு கூட வாங்க முடியாத இவனுங்க நாளைக்கு 400 சீட்டு நான் வாங்குவேன் வரப்போறேன்னு சொன்னானா, ஒன்னு அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினா இருக்கணும், அடுத்து கூடவே எலெக்ஷன் கமிஷனாக இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்துதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரச்சனை அதுதான். இன்றைக்கு நமக்கு 2 பெரிய எதிர்க்கட்சிகள் இருக்கு. ஒன்று பிஜேபி, இன்னொன்று எலெக்ஷன்